கிரிக்கெட் ஆர்வலர்கள் அனைவரையும் பாஸ் கிரிக்கெட் மீடியா சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன். தற்போது கோலாகலமாக ஐசிசி T20 போட்டிகள் நடந்து வருகிறது. மேற்கிந்திய தீவுகள் அணியும் அமெரிக்க அணியும் இதை நடத்தி கொண்டிருக்கிறது. அதை பற்றி பார்ப்போம். உலகக்கோப்பையின் 30வது போட்டி அமெரிக்காவுக்கும் அயர்லாந்துக்கும் இடையில் நடக்கிறது. இவங்க 2 பேரும் கவனிக்கிறாங்களோ இல்லையோ, பாகிஸ்தான் அணி நல்லா கவனிப்பாங்க இந்த மேட்சை. அயர்லாந்து ஜெயிக்கணும்னு நினப்பாங்க. ஆனால் யுஎஸ்ஏ அவ்வளோ சீக்கிரமாக விட மாட்டாங்க. அதனால் யுஎஸ்ஏ அணி வெற்றி பெறுமான்னு கேள்வி வந்தது. உதயாதிபதி புகர் உதயத்தில் இருப்பது யுஎஸ்ஏவுக்கு கூடுதல் பலத்தை காண்பிக்கிறது. அதே போல் அயர்லாந்தை பொறுத்தளவுக்கு கதிர் உச்சமாக இருக்கிறதுனால நிச்சயமாக கட்டாயமாக அதிரடியாக விளையாடுவாங்க. பழைய மேட்ச்சில் விளையாண்ட மாதிரிலாம் விளையாட மாட்டாங்க. இந்த இதில் ஒரு புது அயர்லாந்து அணி மாதிரி விளையாடுவாங்க. அதே போல் லாபஸ்தானத்தை பொறுத்தளவுக்கு அமெரிக்காவுடைய லாபஸ்தானத்தில் கவிப்பு இருக்கிறது நஷ்டம் சேதாரத்தை காட்டுது. ஆனால் அதன் அதிபதி உச்சம் பெற்று யுஎஸ்ஏவை பார்க்குறதுனால ஒரு சின்ன சர்க்கிள் இருக்கும் யுஎஸ்ஏவுக்கு. இருந்தாலும் அதை மேக்கப் பண்ணுவாங்கன்றதை காமிக்கிறது. ஆனால் அயர்லாந்துடைய அதிபதி சேய் தன் வீட்டுக்கு 12 மறையிறதும் வீடு கொடுத்த கிரகம் பொன் நீச்சம் பெறுவதும் அயர்லாந்துக்கு சிறப்பில்லை அப்படிங்கிறத காண்பிக்கிறது. பாம்பு அயர்லாந்தை நோக்கி வருவதும் சிறப்பில்லை. ஸோ இந்த போட்டியில் அமெரிக்க அணி வெற்றி பெற்று புள்ளி பட்டியலில் அடுத்த லெவலுக்கு போவாங்க. அனுமானம் நாம், தீர்மானம் இறைவன். நன்றி.